டெல்லிக்கு போய் பார்க்குறதுக்கு அடிக்கடி அங்கே போகிறது கொள்றதுனால தான் அந்த ஒரு பேசுபொருள், அந்த ஒரு பிரச்சனை ஒன்று. 2வது பெரிய பிரச்சனை என்னென்னா, மோடி இங்கே வருவார், இங்கிலீஷ்லலாம் பேசுவார். எங்களோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல மாட்டார், என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவார். இதெல்லாம் வந்து உறவாடி கெடுக்கிறதுன்னு இல்லையா, அந்த வேலை தான் இது. இது 2. 3வது வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்களே ஆட்சி அதிகாரம் பங்கு அப்படி இப்படின்னு கேட்டு இன்றைக்கி சைலண்ட் ஆகிட்டாங்க. நடுவில் இவங்களுக்கு கண்ணா கொஞ்சம் லட்டு தின்ன ஆசைன்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன் அவங்க நிர்வாகிக்கிட்ட நீங்கள் கூட அமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. மக்கள் தான் அதை முடிவு பண்ண போகிறாங்க, யார் அமைச்சர் ஆகணும், யார் எதிரில் உட்காரணுன்றது. தேசிய கட்சிகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு அதீதமாக போட்டு ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும்ன்ற மாதிரி நான் நம்பலை. நிறைய வியூக வகுப்பாளர் பத்திரிகையாளர்கள் வந்து மேபி தொங்கு சட்டமன்றம் வரலான்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, போட்டி என்பது திமுகக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குது. விஜய் வந்து ஒரு சில இடத்துல வந்து கட்டையை கலப்புவார், அதாவது ஜெயிக்கிறவங்கள தோக்க வைப்பார், தோக்கிறவங்கள ஜெயிக்க வைப்பார். ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டாருன்ற மாதிரி தான் நான் களத்திலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் சண்டை என்பது அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான். அது வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். கொங்கு மண்டலம் உங்களுக்கு அந்த சைடெல்லாம் எடுத்திங்கன்னா கட்சி அங்கே நல்லா நீரோட்டமாக வச்சுருக்குறாங்க அதிமுக. தென் மாவட்டம் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றது தெரியும். ஏன்னா அமமுக உள்ள கூட்டணி வந்திருக்கு. அதேமாதிரி பிரேமலதா விஜயகாந்த் போன்றவர்கள் ஓபிஎஸும் கூட்டணி வந்திருக்கிறாங்க திமுகவோட. அது எப்படி அங்கே ரெசிப்ரிகேட் ஆகுதுன்னு பார்க்கணும். சென்னையை பொறுத்தவரையில் திமுகவுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் தாவேக்கா வந்து சென்னையில் அதிகமாக ஓட்டை பிரிக்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும், இந்த காரணிகள்லாம் எப்படி போகுதுன்றதை வைத்து தான் நம்ம இது பண்ண முடியும். மற்றபடி போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கும். யாரும் வந்து அப்படியே அசால்ட்டாலாம் ஜெயிச்சுட்டு போக முடியாது. 1. 2வது கடுமையாக இருந்தாலும் வெற்றி என்பது கிளியராக வந்துடும். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வருன்ற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எந்த ஒரு கட்சியும் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி பண்ணுறது அப்படி இருக்காது.